வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சிக்கன் 65 செய்ய போகிறோங்க. நம்ம ஸ்டைலில் சிக்கன் 65 எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேங்க. 65ம் இருக்குது. 65 போடுறதுக்கான லெக் பீஸும் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அந்த லெக் பீஸை கீறியாச்சு. கீறி வச்சோம்னா மசாலா அதில் பிடிக்கும். அதனால் கீறி வச்சுருக்கேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். சிக்கன் மசாலா எடுத்து வச்சுருக்கேங்க. குழம்புக்கு போடுற சிக்கன் மசாலா தூள் தான் போடணும். 2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் போடுறேங்க. சில்லி பவுடரும் மல்லித்தூளும் கலந்த மிளகாய்த்தூளுங்க இது. மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம் 2 டீஸ்பூன். வெறும் சில்லி பவுடர் தனி மிளகாய்த்தூள் அது 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இப்போது கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டோன்னா நமக்கு மசாலா பிரிஞ்சு வராதுங்க. அதுலேயே கலந்துருக்கும். அதனால் வேண்டி கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. கேசரி பவுட்ரு கொஞ்சம் போட்டுக்கலாங்க கலருக்காக வேண்டி. கேசரி பவுட்ரு கொஞ்சம் போட்டுக்கிறேன். போட்டு இதெல்லாம் லைட்டாக தண்ணி கொஞ்சம் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா தண்ணி விட்டு கலந்துக்கிறேன். நல்லா தண்ணி விட்டு கலந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 15 நிமிஷமாச்சும் இதை வைக்கணுங்க. அப்போ தான் மசாலா நல்லா பிடிக்கும். உப்பு காரம்லாம் நல்லா பிடிக்கும். ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் ஆயில் விட்டுக்கலாம். நல்லா ஆயில் சூடு வரணுங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஊறி வந்துருச்சு. மசாலாலாம் நல்லா பிடிச்சிருக்குங்க. இப்போ போடலாம் அதில். நல்லா எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறமா தான் போடணும். நல்லா சூடு வந்துருச்சு. இப்போ நம்ம லெக் பீஸில் மசாலா தடவிருக்கோம் இல்லைங்களா, இந்த லெக் பீஸை ஃபஸ்ட்டு போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு எண்ணெய் நிறைய தேவைப்படும். ஃபஸ்ட்டு இதை போட்டு எடுத்துடலாம். நல்லா செவந்து வரணும். அந்த மசாலாலாம் பிரிஞ்சு வரல பாருங்கள். அது கூடயே செட் ஆயிருச்சு. அதனால தான் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் போட்டுக்கிறோம் நம்ம. லெக் பீஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. வெந்துருச்சு. எடுத்தாச்சு. அதே கடாயில் நம்ம சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிற சிக்கன் 65க்கு ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவோட அதோட உள்ளே போடலாம். எண்ணெயில் நல்லா போட்டு நல்லா பொரிஞ்சு வரணுங்க. நல்லா பொரியட்டும். அடியில் வெந்துருச்சு. இப்போ கிளறி விட்டுக்கிறேன். பாருங்கள் நல்லா வெந்து வந்துட்டுருக்குது. இப்போ எடுத்துக்கலாங்க. ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம்.
அவ்வளோதாங்க. இது மாரி செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. நல்லா சாப்பிடுவாங்க. நல்லாவும் இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக விற்கிறத நம்ம வாங்கி 65 மசாலா போட்டு கொடுக்கறத விட, இது ரொம்பவே நல்லதுங்க. நம்ம இப்படி செஞ்சு கொடுக்கறது பசங்களுக்கு. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சாஃப்ட்டாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சிக்கன் 65. இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.